கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றும் பணியில் கடலோர காவல் படையினருடன் அந்தந்த பகுதி மீனவர்களும் ஈடுபடுகின்றனர். அப்படி மீட்பு பணியில் ஈடுபடும் மீனவர் ஒருவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். அலை அதிகம்னு சொல்கிறதோட அலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் தான் ஜனங்க அதிகமாக சாவுதுன்னா அலை அதிகம்னா எல்லாம் ஓரமாக இருப்பாங்க. அலை கம்மின்னவோ ஜனங்க உள்ளே போய் குளிக்கிறதுனால தரை பள்ளம் தெரியாமல் அப்படியே வெள்ளை நீரோட்டத்தில் பொதுன்னு உள்ளே போயிடுறாங்க. நாங்கள் அதிகமாக வலை பின்னின்னு இங்கே பீச்சில் தான் இருப்போம், வலை தள்ளின்னு எல்லாம் போட்டோடு இருப்போம். அந்த நேரம் சொன்னால் நாங்கள் காப்பாற்றுவோம். இவங்க கடலில் உள்ளே போயிட்ட பிறகு அப்புறம் சொல்லுவாங்க. அப்போ போய் இந்த பேர் கடலில் நாங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தால் சில பேர் நாங்கள் வலை வச்சு போட்டு கூட கண்டுபிடிச்சிக்கிறோம். அவங்க வற்புறுத்தி சொன்னாக்கா நாங்கள் வலை போட்டு இழுத்து கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் அலை அதிகமாக கம்மியாக இருக்குன்ட்டு தண்ணியில் குதிக்கிறாங்க. ஜோடிங்க பொம்பளைங்க லேடிஸுங்க குளிக்கிறதுனால இவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பொம்பளை பசங்க சீன் காட்டிங்கன்னா நிறைய பேர் உள்ளே போய் குளிக்கிறாங்க. அதில் தான் மாட்டுறவங்க அதிகம் ரொம்ப பேர். அதில் மாட்டி உள்ளே போகிறவங்க தான் கை காட்டின்னு லேடிஸ் இருக்கிறாங்கன்ட்டு இவங்க போய் நிறைய பேர் உள்ளே போயிடுறாங்க. அதில் நிறைய பேர் அதில் போயிடுறாங்க. ஆனால் மாதத்துக்கு எப்படியும் ஒரு 10 பேராவது போகிறாங்க. ஆனால் அதில் 5 பேர் 6 பேராவது எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் காப்பாற்றிட்டுன்னு வரோம். ஆனால் கை காட்டின்னு போக சொன்னால் தான் எங்களால் காப்பாற்ற முடியும். தண்ணி உள்ளே போயிட்ட பிறகு எங்களால் காப்பாற்ற முடியாது. நாங்களே வலைக்கு போகிறவங்களே எங்களால் ஒரு நேரத்தில் முடியாது. இந்த வாங்கியா தண்ணி அதெல்லாம் வரும், அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் வாங்கியா தண்ணி போயிட்டு திரும்பி அந்த சைடை திரும்பி வருவோம். அது வர்ற பப்ளிக்கு அதுக்கு என்னன்னு தெரியாது. சாதாரணமாக அவங்க தண்ணினா அப்படியே சாதாரணமாக நினைப்பாங்க. அதில் சொடல் ஓடும், தண்ணி மேலே தூக்குற தண்ணி வரும், கரை தள்ளுற தண்ணி வரும். அதெல்லாம் கண்டுபிடிக்காமல் இவங்க தண்ணியில் குதிப்பாங்க. இவங்க குளிக்கிறது தான் தெரியும் தவிர அந்த சொடல் தண்ணி வர்றது அவங்களுக்கு தெரியாது. அதில் அவங்களே தூக்கிட்டு போயிட்ட பிறகு நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கி இந்த இடத்துல போயிட்டாரா, நாளைக்கு காலையில் அந்த இடத்துல ஒதுங்குவார். நாங்கள் நீரோட்டத்தை பார்த்து கரெக்டாக சொல்லுவோம். நாளைக்கு காலையில் போனால் நீங்கள் அந்த பாடி தான் எடுக்க முடியும். ஆனால் அவர் இப்போ உள்ளே போனவர் வெளியே வர முடியாது, பாடி எடுக்கலாம்னா அதே போல் கரெக்டாக போய் எடுப்பாங்க. அந்த நீரோட்டத்தை நான் கரெக்டாக சொல்லுவோம், இது போல் இந்த இடத்துல போனால் கிடைக்கும் அப்படின்ட்டு.